ஹாய், இன்றைக்கான பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். ஈஸ்வரி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, நானும் கோபி கூட போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் வந்து சரி போகிறதுனா போ, அங்கே போய் பட்டாதான் உனக்கெலாம் புத்தி வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. கோபி பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான், அழுகிறான். நீங்களும் வாங்கம்மான்னு என்னை கூப்பிட்றான், அதனால தான் நான் போகிறேன். நீ தான் முடிவு பண்ணிட்டில, சரி போ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போனால் உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. அதான் முடிவு பண்ணிட்டில, நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ராதிகாவும் கோபியும் கிளம்பி வர்றாங்க. வந்து எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, அம்மாவையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவும் கிளம்பி வந்துடுறாங்க ரெடியாகி. அப்புறம் எல்லோரும் சொல்கிறாங்க, பாட்டி போகாதீங்க, பாட்டி போகாதீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி எதுவுமே கேட்க மாட்றாங்க. அவங்க கோபி கூட போகிறதுல உறுதியாக இருந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போகும்போது பாக்கியா வந்துடுறாங்க. இதுக்கு பாக்கியா வந்தோடனே பாக்கியா கிட்டே வந்து அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, பாட்டியும் போகிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஆனாலும் அவங்க ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் சரி போட்டுன்னு பதைய விட்டுடுறாங்க. அப்போ ஈஸ்வரி கேட்குறாங்க, உனக்காவது 3 பசங்க பேர பிள்ளைங்களாம் இருக்காங்க, எனக்குன்னு இருக்கிறது உன் ஒண்டியும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் போகிறேன் பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலையே அத்தை உங்களை அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நான் போனால் உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பாக்கியா சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை அத்தை, உங்கள் விருப்பம், நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க, அதில் நான் தலையிட விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் கோபி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவங்க அம்மாவும் மயுவும் இருக்காங்க. மயுவோட பாட்டி வந்து ஈஸ்வரியை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.